என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. கமிஷனர் கிட்ட போனீங்கன்னா எதுக்கு எங்கே போனாலும் என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எது வேணால் நான் பண்ணுவேன் நான் என்னை மிரட்டுறாங்க போட்டு. சென்னை அருகே 15 வயது மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி செல்போனை பிடுங்கிச் சென்றதாக மனைவி அளித்த புகாரில் கணவர் மற்றும் முகமூடி அணிந்து வந்த கடத்திய கணவரின் நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் திருமணத்தை மறைத்து திருமணம் செய்ததுடன் தனது பணம் மற்றும் நகைகளை அபகரித்துக் கொண்டு வேறு பெண்ணுடன் வாழ்ந்து வருவதாக மனைவி அளித்துள்ள புகாரின் பின்னணி என்ன? சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கம் ஜெயா நகரைச் சேர்ந்தவர் 36 வயது லட்சுமி பிரியா. இளம் வயதில் கணவரை இழந்தவர் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ரியல் எஸ்டேட் செய்து வரும் சிவக்குமார் என்பவர் இவரது வீட்டின் அருகில் நிலம் வாங்க வந்தபோது அறிமுகம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. இருவரும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். 2 ஆண்டுகளில் அவருக்கு வேறு ஒருவருடன் ஏற்கனவே திருமணமானதை அறிந்து லட்சுமி பிரியா அதிர்ச்சி அடைந்துள்ளார். முதல் திருமணத்தை மறைத்து திருமணம் செய்தது குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே கணவரை இழந்த நிலையில் 2வது திருமணமும் இதுபோல ஆனதால் விரக்தி அடைந்தவர் வேறு வழியின்றி கடந்த 14 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் இருக்கிறார்கள். இந்நிலையில் சிவக்குமார் பாஜகவில் சேர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியின் மாவட்ட தலைவராக உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து மீண்டும் அதிர்ச்சி அடைந்த லட்சுமி பிரியா இதுகுறித்து கேட்டபோது இருவருக்குள்ளும் பிரச்சனை எழுந்தது. அதன் பிறகு கணவரை பிரிந்து மகன்களுடன் தாய் வீட்டில் லட்சுமி பிரியா வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் தனது கணவர் சிவக்குமார் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியில் மாவட்ட தலைவராக உள்ளதாக கூறினார். கடந்த 28ஆம் தேதி திருநீர்மலையில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு இளைய மகன் தாயுடன் வீடு திரும்பிய போது வீட்டு வாசலில் காரை விட்டு கீழே இறங்க விடாமல் ஒரு கும்பல் சுற்றி வளைத்ததாக கூறினார். மற்றொரு காரில் வந்த கணவர் சிவக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி மிரட்டியதாகவும் அப்பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியபடி சிவக்குமார் வந்து காரிற்கு அழைத்து சென்று முதலில் செல்போனை பறித்ததாகவும் கூறினார். 10க்கும் மேற்பட்டோர் அவரை தாக்கி அடித்து இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. கடத்தல் குறித்து அக்கம்பக்கத்தினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் பெரும்பாக்கம் போலீசார் பள்ளிக்கரணை அருகே மடக்கி பிடித்து கடத்தப்பட்ட தன்னையும் தனது மகனையும் மீட்டதாக லட்சுமி பிரியா கூறியுள்ளார். கணவருக்கு தொழில் செய்ய கொடுத்த 90 லட்சம் பணம் மற்றும் 500 கிராம் தங்க நகை உள்ளிட்டவற்றை திருப்பி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இருவரும் சேர்ந்து ஒரு நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்ததாகவும் அதனுடைய பங்கையும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்துள்ள புகாரில் லட்சுமி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை பார்த்தாரு. அவர் கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணார். 2 வருஷம் கழிச்சு தான் அவர் சொன்னார் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு குடும்பம் இருக்குன்ட்டு. சரி, என்னால் அப்போ எதுவும் பண்ண முடியாமல் வாழ்ந்து தான் ஆகணும்னு 16 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். இப்போது பிஜேபி கட்சியில் சேர்ந்ததுலேருந்து சொல்லிட்டு பள்ளிக்கரணில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உமன்ஸ் பேரண்ட் பாடியில் இருக்கிறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்து அஃபையரில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சதால இப்போ தேவையில்லாதது என்னை ஆளெல்லாம் கூட்டு வந்து என்னை மிரட்டி நேற்று ரவுடிங்களை கூட்டு வந்து கார்லேருந்து என்னை இழுத்து எல்லா ஃபுட் ரெக்கார்டும் வச்சுருக்கிறேன். நான் என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. என் பேண்ட் பாக்கெட்லேருந்து என்னை மொலஸ்டேஷன் பண்ணி என்னை 10 ஆம்பளைங்க சேர்ந்து என்னை ஒரு மாதிரி என்னால் பேச முடியல. எனக்கு அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இதை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் சொல்லணும். எனக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ என்ன நகை பணம் எல்லாமே அவங்க வச்சுட்டு எனக்கு கொடுக்காம இதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சா பண்ணி வாங்கிக்கோ, கமிஷனர் கிட்ட போனீங்கன்னா எதுக்கு எங்கே போனாலும் என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எது வேணால் நான் பண்ணுவேன் நான் என்னை மிரட்டுறாங்க போட்டு. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இதுலேருந்து என்னை காப்பாற்றி என்னை கூட்டு விடுங்க. என் குழந்தைங்களும் நான் தனியாக வாழணும். இதையடுத்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் சிவக்குமார் உள்ளிட்ட 9 பேர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகன் கழுத்தில் கத்தியை வைத்து மனைவியை பாஜக பிரமுகர் கடத்தியதாக கூறப்படும் சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.